செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. Always welcomes you. நல்ல தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. வானத்து வரும் மழை பச்சை தண்ணி, பட்டை வகை, கல்லுப்பு, அப்படியே உள்ள வச்சிருங்க. கையை சுட்டாலும் விட்டுறாதீங்க. முடிய போடு, முடிய போடு. என்னடா எல்லாம் கலந்து ஓடி போச்சு. என்ன எலும்பு ரெண்டு பேரும் சேர்த்து பிடிங்க. ஆல்ரெடி எலும்பா தான் வருது. ரெண்டு பேரும் ஒன்று பிடிங்க பிடிங்க. உங்ககிட்ட ஏற்றி போடுங்க. இப்போ எத்தனை ஆட்டுக்குட்டி போட்டிருக்கீங்க? அது எத்தனை ஆட்டுக்குட்டியா? 4 ஆட்டுக்குட்டி கிடக்கு. 4ஆ? இது வேக வச்சது 3 ஆட்டுக்குட்டி. உள்ள ஒரு தலைவர் அப்படியே 6 குட்டி போட்டுருச்சு. அது கொண்டு போட்டு வா. தலைவர் அப்படியே தலைவர் அப்படியே வேக வச்சு அள்ளி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கீழே சிந்தாம அப்படி தள்ளி விடு. அந்த கிராம்பு வாசனை அடிக்குது. பூ போல விற்கிறிய மச்சான். பொருள் நிறையா வச்சிருக்கேன் மச்சான். எலும்பு நீ கறியை தனியாக எடுக்குதுன்ற, இது கறியை தனியாக எடுக்க வேண்டாம். போல எலும்பு தன்னால போயிருந்தியா? நல்லா சுடுது நல்லா உள்ள. ஓடிடுச்சு. 3 ஆட்டுக்குட்டி போட்டு 2 ஆட்டுக்குட்டி தான் கிடக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி போச்சோ. இந்த கறி எடுத்து வந்துருக்கு. இப்போ சுத்தம் பண்ணிட்டில்ல? சுத்தம் பண்ணி வச்சு எடுத்து போடு. கறியா எங்கடா கறி? கறி இதயம் நல்லா ஆறட்டும். நான் பார்த்து சொல்லிட்டேன். யார் பார்த்துட்டேன்னா மச்சான் தான், நான் தான்ட்டாங்க. உங்களுக்கு சித்த மருத்துவத்தை நான் வந்துடுறேன். நீங்கள் பூங்க பின்னாடியே வரும். சத்தம் போடுறதா கோளாரா? தாத்தா இதாக இருந்தாலும் அப்படியே நீ சந்தோஷப்படுவடா. ஒரு தட்டத்தில் வந்துருச்சு. ஒரு தட்டத்தில் வந்துருச்சுடா. அதுதானே வேண்டி வருவா. ஆமாம், சாப்பிடுவோம் 1 மணி நேரம் உட்காந்து. தண்ணி எரியுதேடா. இங்கே போகிறது எல்லாம் காத்தோட. கிலோ ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை மிளகாய், அரைச்ச இஞ்சி பூண்டு, வேக வச்சு உதுத்த குட்டா கறி, முனுக்கின கல்லுப்பு,
எங்க அடுத்த தோசைகள் வருதுன்னு உடச்சு விடாம ஊற்றணுமா? கீழே உடச்சு விடாம நம்ம கலக்கு அது கூட அது பிரச்சனை இல்லை. கூடு இல்லாமல் மட்டும் முட்டையை ஊற்றி விட்டுருங்க போதும். இதுக்கு ஒரு ஆள் உட்காருது, எந்திரிக்குது, உட்காருது. அது தெரியாம போற போக்கில் மீசை எடுத்தப்போ கொண்டு போயிடுச்சு. எத்தனை கூட நீ உடைச்ச? நான் 2 பேரையா ஒத்த எத்தனை பேரு? நான் ஒத்தால எத்தனை கூட உடைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அதுல என்ன பெருமையா? ஆமாங்க. ஏதாவது ஒன்று கடைக்கு போச்சுடாப்பா. முட்டை கொடுத்தா நம்ம தான் மச்சான் நிறைய அடிக்கிருக்கோம். நிறைய முட்டை உடைச்சிருக்கோம்ல. ரொம்ப ரஸ்ஸாக உடைச்சிருக்கோம். முருக வறுத்த குண்டா கறி. இழுத்துக்கோங்க. தள்ளி விடு. தள்ளி விடு. பொடியா நறுக்கின வெங்காயம், முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கல்லுப்பு, எல்லாமே ரவுண்ட் பண்ணியாச்சு. அவெல்லாம் முடி. என்ன கறிக்குது எல்லாம். 3 வருஷம் ஊற்றி விடு. எத்தனை வரும்? சென்ட்ரல் ஒன்று போட்டு விடுங்க அப்படியே. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி போங்க, ஒரே மாதிரி. சொல்ல முடியுமா சொல்ற? என்ன பண்ண ஒரு அமர்த்துறதுக்கு அறந்தாங்க தண்ணி கொண்டு தண்ணி தொழிச்சுண்ணே. ஒட்டிக்கிறோம் இருந்தோம்பா. ஒட்டுனா ஒட்டுட்டேன். சொல்றேன் கேள்றேன். அங்கே ஐநா ஊத்துறான் பாரு, அது மாதிரி ஊத்து. பொறுமையாக ஊற்றுவா. அதான் சாப்பிடணும் இல்லையா? ஆமா. ஆம்புலெட் வாசனை வேற மூக்க தொலைக்குது. ஒன்றும் இல்லாத அண்டா பிடிக்கிறதுக்கு 9 பேர் வந்து ஏதாவது அடுப்பு திட்டு இறக்குங்கன்னா அவ்வளோதான், எடுத்துக்கு வாங்கடா. தண்ணி எடுக்கலையா? நல்ல கறியோட அள்ளி வையா. எங்கடா ஆம்புலெட்? கொண்டாடா. நல்லா இருக்கு. மீன் கறி நல்லா பட்டை மிளகா எடா. நல்லா 3 கிடா குட்டியை நல்லா வேக வச்சுவிட்டு அதுலேருந்து கறியை மட்டும் உருவி அது நல்லெண்ணெய் பட்டை மிளகா சேர்த்து நல்லா முருகலை வேக வச்சுவிட்டு அந்த கறி இல்லை ஆம்லெட்டு. அடடா, கறி தோசை சாப்பிட்ருப்போம், கறி இட்லி சாப்பிட்டுப்போம். இது கறி ஆம்லெட்டு, அதுவும் கோழிக்கறி குழம்போட ஆட்டுக்கறி ஆம்லெட்டு. வேற லெவல் சாப்பாடு இன்னைக்கு. ஒரு புடி முடிச்சாச்சு. வேற லெவலில் இருக்கு. குண்டு மிளகா வந்தீங்களா
பண்ண நீங்க தானே? ஆமாம்மா. கற்றுக் கொடுக்கலாம்.